1 accounts from incomplete record. Sum number 17. From the following details of Rakesh, prepare a trading and a profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as on the date. இதில் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் 11th ஸ்டாண்டர்ட்லேயே ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண தெரியும் உங்களுக்கு. அதை ஃபார்மேட் படி இங்கே நம்ம போடணும். சரி, ஸ்டாக் ஆஃப் குட்ஸு. ஸ்டாக் ஆஃப் குட்ஸு 31/3/2018, 31/3/2019 கொடுத்துருக்காங்க. 31/3/2018ன்றது ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக். 31/3/2019ன்றது க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ டேட்டாஸ் இஸ் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங். கேஷட் பேங்க் வந்து எங்கே வரணும்னா அசஸ் சைடில் வரணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது அசஸில் வரணும். இதை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மிஷினரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது க்ளோசிங்கை மட்டும்தான் எடுத்துக்கணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது எப்போதுமே க்ளோசிங் 31/3/2019 தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால ஸ்டாக் ஆஃப் குட்ஸும் க்ளோசிங்கில் எடுத்துக்கணும், டேட்டாஸும் க்ளோசிங்கில் எடுத்துக்கணும், கேஷட் பேங்கும் க்ளோசிங் த வேல்யூ தான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது சண்டி கிரெடிட்டாஸ் இஸ் லைபிலிட்டிஸில் வரணும். இந்த க்ளோசிங் பேலன்ஸை தான் எடுத்துக்கணும். அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் பெய்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரணும். டிஸ்கவுண்ட் அலவுடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரணும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸில் நம்ம கேஷ் பெய்டை எடுத்துகிட்டு வரணும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸில் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கேஷ் ரிசீவ்டு அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும். கேஷ் ரிசீவ்டுன்னு எழுதுவோம், அதில் எடுத்துகிட்டு வரணும். ட்ராயிங் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ட்ராயிங்கை நம்ம கேபிட்டல் ஆடு நெட் ப்ராஃபிட் லெஸ் ட்ராயிங், இந்த ட்ராயிங் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி காட்டணும். கேஷ் சேல்ஸு, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கும் போது கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காட்டணும். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018, இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இந்த கேபிட்டலை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். Total debtors account. To balance drawdown 5,30,000. By cash account received 12,50,000. 12,50,000. By discount allowed 25,000. By balance carried down 6,40,000. இந்த டோட்டல் அமௌண்ட் 12,50,000, 25,000, 6,40,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 19,15,000. இந்த 19,15,000ல் 5,30,000 போயிடுச்சுன்னா மீதி 13,85,000 வரும். பேலன்சிங் வந்து 13,85,000 வரும். இதுதான் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த வேல்யூ வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு அர்த்தம். இது பேலன்சிங் ஃபிகர். ரெண்டு சைடும் டோட்டல் 19,15,000 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பை பேலன்ஸ் ப்ராடவுன் 3,70,000. டு கேஷ் அக்கௌண்ட் பெய்டு 11 lakhs. டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 35,000. டு பேலன்ஸ் கேரி டவுன் 4,20,000. இந்த எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணணும். 11 lakhs, 35,000, 4,20,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15,55,000 வருது. இந்த 15,55,000 3,70,000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் 11,85,000. இந்த 11,85,000 தான் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இந்த அமௌண்ட் 15,55,000ல் 3,70,000ல் சப்ட்ராக்ட் பண்ண கிடைக்கிற ஆன்சர் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்டு
In the books of Rakesh, trading and profit and loss account for the year ended 31st March 2019. First trading account prepare பண்றோம். To opening stock 2,20,000. To purchases 11,85,000. இது total datasல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதணும். 11,85,000. By சேல்ஸ்ல கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். 13,85,000 அக்கௌண்ட்ல கால்குலேட் பண்ணியிருந்தோம். அதோட கேஷ் சேல்ஸ் ஆட் பண்ணணும். பிளஸ் 20,000 கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ், டோட்டலா 14,05,000. டோட்டல் 14,05,000. By closing stock 1,60,000. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம். கிரெடிட் சைடில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணுறோம். 14,05,000ல 1,60,000 ஆட் பண்ணால் 15,65,000 இருக்கு. இந்த 15,65,000ல 2,20,000 11,85,000 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 1,60,000. இந்த 1,60,000 to கிராஸ் ப்ராஃபிட். இங்கிட்ட அதிகமான வேல்யூ இருக்கிறதுனால, கிரெடிட்டார் சைடு மோர் தென் இருக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் சிடினா கேரி டவுன் பண்ணணும். சிடி கேரி டவுன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்ட், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அடுத்தது ப்ரிப்பேர் பண்றோம். பை கிராஸ் ப்ராஃபிட் brought down. இந்த 1,60,000 இங்க எழுதணும். 1,60,000. By discount received 35,000. To discount allowed 25,000. To rent paid 1,20,000. இப்போ டோட்டல் பண்ணணும். 1,60,000 plus 35,000 1,95,000. இந்த 1,95,000 25,000 1,20,000 சப்ட்ராக்ட் பண்ணா பேலன்ஸ் 50,000. இதுதான் நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு த கேபிட்டல் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்ல இருக்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ரெண்டு டோட்டலும் 1,95,000 1,95,000. Next prepared balance sheet as on 31st March 2019. The liability side, sundry creditors 4,20,000. Capital, the first opening capital 5,20,000. Add net profit 50,000. Net profit and loss account la vanda net profit is 50,000. ரெண்டுமே add பண்ணோம்னா 5,70,000. less drawings 1 lakhs. The 5,70,000ல 1 lakh subtract பண்ணா 4,70,000 வருது. So next assets account. Assets accountல cash at bank 10,000, machinery 80,000, debtors 6,40,000, closing stock 1,60,000. இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 10,000, 80,000, 6,40,000, 1,60,000 ஆட் பண்ணா 8,90,000. இந்த 8,90,000 asset side. Liability sideல 4,20,000 plus 4,70,000. 4,20,000 plus 4,70,000 4,90,000. asset sideலையும் 8,90,000, liability sideலையும் 8,90,000. 4,20,000 4,70,000 ஆட் பண்ணா 8,90,000. ரெண்டு சைடு அமௌண்ட்டும் ஈக்குவலா வருது. அதனால இந்த சம் டேலி ஆகுது. சம் கரெக்ட்னு அர்த்தம். இந்த சம் இதோட முடியுது. தேங்க்யூ.